ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பாளர்கள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலுவலி சேனல். நான் தான் உங்கள் முகேஷ். மக்களை இன்னைக்கு தொடங்கிய வலுவலி சேனலில் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன்மிட்டை 51வது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியான மக்களே. இப்போ நம்ம தேன்மிட்டைக்குள்ள யார் ஃபஸ்ட்டு அழகாக கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே? நம்ம கண்ணகி நகர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் தனுஷ். நம்ம தனுஷ் ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதை என்னன்னா, சரஸ்வதிங்கிற ஒரு கேரக்டரோட அனுபவங்களை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? வணக்கம், என் பேர் தனுஷ். நான் 7வது செக்ஷன் ஏ கண்ணகி நகர் அரசு பள்ளியில் படிக்கிறேன். என்னோட அம்மா பேர் மாதவி, என்னோட அப்பா பேர் சந்திரசேகர். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கோவிந்தராஜ் கமலம்மா என்ற ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருந்தாங்களா. அவங்களுக்கு 4 பசங்க, காமேஸ்வர் ராவ், மது, விஜயா, சரஸ்வதி. நம்ம இந்த கதையில லாஸ்ட் பொண்ணான சரஸ்வதி பத்தி தான் பேச போறோம். சரஸ்வதி சின்ன வயசுல அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களோட அம்மாவோட அம்மான ராஜம்மா சரஸ்வதி அவங்களோட ஊரான மெட்ராஸுக்கு கூட்டிட்டு வளர்த்துனாங்க. சரஸ்வதிக்கு அப்படி 12 வயசு வந்துச்சு. அதுக்கடுத்து சரஸ்வதியோட அம்மாவோட அம்மா ராஜம்மா இறந்ததுனால அவங்களோட அப்பான கோவிந்தராஜு சரஸ்வதிய திருப்பி அவங்களோட ஊருக்கே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ஊர் பேர் பாடகுண்டா. பாலகுண்டில் அவங்களோட அப்பா அவங்களோட சிட்டி சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு சரஸ்வதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலாம். அப்படி சரஸ்வதிக்கு 14 வயசு வந்துச்சு. அப்போ பக்கத்து கிராமத்துல நின்று ஒரு ஆள் வந்தாரு. அவர் பேர் கொண்டையா. கொண்டையாவோட பெரிய பையனான ரவிக்கு சரஸ்வதிக்கு கல்யாணம் செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு கோவிந்தராஜ் சரஸ்வதிக்கு 14 வயசு தானே கூட பார்க்காம சரஸ்வதி மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் செஞ்சுட்டாங்க. அப்போ சரஸ்வதியும் ஓகேன்னு சொல்லிச்சு. ரவிக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்கள் இருந்தாங்க. அங்க போய் சரஸ்வதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா. அங்க சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா. ஆனா அங்க இருக்கிறவங்க சரஸ்வதி பத்தி ரவி கிட்ட தப்பா சொல்லி ரவிக்கு சரஸ்வதிக்கு தினமும் சண்டை வர மாட்டி செஞ்சாங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சரஸ்வதிக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நாட்டு மருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ சரஸ்வதிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் தான் மாதவி. சரஸ்வதிக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறமாவோ அந்த வீட்டுல சண்டை எல்லாமே குறையவே இல்லை. அப்படி தினமும் ஏதோ ஒண்ணுக்கு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஆனாலும் சரஸ்வதி அந்த வீட்டு வேலை, அந்த 3 குழந்தைங்க வேலை, எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலாம். அதுக்கடுத்து ஒரு நாள் பசங்க விஷயத்துல ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையில சரஸ்வதிய ரவி வீட்டுல நின்று வெளியே அமுச்சு விட்டாரு. சரஸ்வதிக்கு போன குழந்தைய மட்டும் புடுங்கிட்டு சரஸ்வதிய வெளியே அமுச்சிட்டாங்க. சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. அவங்களோட அப்பா வீட்டுக்கு போனா, எதுக்கு நீ இங்க வழியில எங்கேயாச்சும் போய் சூசைட் பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதானே அண்ணி அச்சு திட்டி தோட்டி விட்டாங்க. சரஸ்வதி ரொம்ப வருத்தத்தோட அவங்களோட சிட்டி வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் இருந்தாங்க. அங்க போனா அவங்க சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி அவங்க சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காம, ஒழுங்கான துணி இல்லாம அப்படி இருந்தாங்க. அதுக்கடுத்து கேட்டாங்க, என்னோட குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணல. அதுக்கடுத்து சரஸ்வதி ரொம்ப நாள் அழுந்துட்டே இருந்தாங்களாம். ஆனா அந்த கடவுள் இருக்காரு, என்னோட குழந்தை எனக்கு வரும்னு சொன்னா நினைச்சா சரஸ்வதி அப்படி இருந்தாங்க. சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டே இருந்துச்சா. ஒரு நாள் ஒரு பெரிய வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னா,
மக்களே, இந்த மாதம் 27ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா மக்களே? நம்ம சென்னையில் உள்ள முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் நடைபெற உள்ள வண்ணத்து பூச்சிகளின் முப்பெரும் விழா மக்களே. இதுல உளவியலாளரும் சிறந்த கதை சொல்லையுமான ரேணுகா தினகரனத்தையும் பிக் எஃப்எம் ஆர்ஜேவாக இருக்கும் கருண் அண்ணனும் நகைச்சுவை நடிகரும் கேல் தியேட்டர் நாடக குழு நிறுவனருமான ஜெயச்சந்திரன் மாமாவும் கலந்துக்கிறாங்க. மேலும் அக்கம் பக்க பாராளுமன்ற இந்திய பிரதம அமைச்சர் அருள் சகாயம் மாமாவும், தமிழ்நாடு பிரதம அமைச்சர் சம்பத் குமார் மாமாவும், சென்னை பிரதம அமைச்சர் ஷெர்லி அத்தையும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிறாங்க. ஏன் இத்தனை சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த முப்பெரும் விழாவில் 10 சிறார் எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்யப்படுகிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? அவர்கள் எழுதிய கதைகளை புத்தகங்களாக வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் வெளியிடுறாங்க. இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்துங்க. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவு படிப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலியுள்ள சேனல். சரஸ்வதியோட ஹஸ்பண்டான ரவி இறந்து போயிட்டாங்களா. சரஸ்வதி அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு போனாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க யாருமே சரஸ்வதியை ஒளியை அமுச்சு விடல. சரஸ்வதி ரொம்ப அமுச்சு விட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரஸ்வதிக்கு போன குழந்தையும் புடிங்கிட்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாங்க. சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட திட்டு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாம் நான்லாம் இருக்க முடியாது நீ நினச்சி ஒரு நைட்டு யாருக்குமே சொல்லாம கையில் ₹1 கூட இல்லாம அப்படியே மெட்ராஸுக்கு ரயில் ஏறி வந்துட்டாங்களா. மெட்ராஸுக்கு வந்தா சரஸ்வதிக்கு யாரு என்ன எங்க எதுவுமே தெரியாது. அப்போ சரஸ்வதிக்கு வந்து வெறும் 14 வயசு மட்டும்தான். சரஸ்வதியை வளர்த்தின அவங்களோட அம்மாவோட அம்மா ராஜம்மா கூட இப்போ இல்லை. சரஸ்வதிக்கு என்ன பண்ணுமோ தெரியாது, ஏது பண்ணுமோ தெரியாது, எங்க போகணுமோ தெரியாது. கையில ₹1 இல்லை, துணி ஒழுங்கா இல்லை. அன்னைக்கு காலையில நின்று நைட்டு ஒர்க்கு அங்கேயே உட்காண்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு பாட்டி வந்தாங்க. யாருமா நீ நைட்லாம் இங்கே உக்காந்து இருக்கேன், இது நைட்டு நீ இங்கே உக்காரக்கூடாது, இங்கே உக்காந்தா ரொம்ப ஆபத்தான்னு சொன்னாங்க. சரஸ்வதி அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு வேலை காட்டுறீங்களான்னு கேட்டாங்க. சரியா நீ அவங்களோட அந்த பாட்டி சரஸ்வதியை ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போனாங்களா. அவங்க பேர் தான் மணி கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா சொன்னாங்க, மணி வந்து அந்த பாட்டியோட பக்கத்து வீட்டுக்காரரு. மணி வச்சிருக்க டீ கடையில அந்த பாட்டி தினமும் வந்து டீ குடிப்பாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அப்படி மணிக்கு அந்த பாட்டியை ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பாட்டிக்கும் மணி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். மணி பத்தி அந்த பாட்டிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி மணி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மணி கிட்ட போன உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, இப்படி இந்த பொண்ணு அங்க போய் உக்காந்து இருக்காரு, ஏதோ பெரிய கஷ்டம் வந்துச்சான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, என்னோட பொண்ணு பத்தி உனக்கு தெரியும்ல மணி, இப்படி ஒன்னும் பின்னும் தெரியாத குழந்தைங்கள் எல்லாமே என் பொண்ணு போய் காசு வாங்கி அந்த பசங்களை அங்கேயே கூட்டிட்டு வந்துடும்ல, என்னோட பொண்ணு பத்தி உனக்கு தெரியும்லன்னு சொன்னாங்க. அப்போ மணி கேட்டேன், ஏன் நீ எங்க நிச்சு வந்திருக்க, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, அப்படி எல்லாமே கேட்டாங்க. நீ யாரோ சொல்லி உன் வீடு எங்கேயோ சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாங்க. சரஸ்வதி நண்பர் எல்லாமே சொல்லிச்சு. அப்போ மணி சொன்னா, நான் உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விடுறேன், அவங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா மணி. ஆனா சரஸ்வதி மணியை நம்பாம நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் என்னோட வழியை நான் பார்த்துட்டு நான் போயிடுறேன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன மணி, இது ரொம்ப ஆபத்தான ஊரு, நீ இங்கே வந்து தனியாக வாழ முடியாது, சரி நான் உனக்கு வேலையை காட்டுறான்னு சொன்னாங்க. சரி நீ உனக்கு நான் வேலை சொல்கிறேன், நீ இன்னைக்கு மட்டும் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ஆனாலும் சரஸ்வதி மணியை நம்பலை, நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ அடம் பூச்சான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, மணி ரொம்ப நல்லவர், அவர் கூட போனி உனக்கு எந்த ஆபத்தும் வராம மணி தான் பார்த்துப்பாருன்னு சொன்னாங்க அந்த பாட்டி. அப்படி சொல்லும்போது சரஸ்வதி கூட சரியா நீ மணி கூட போனாங்க. அங்க போய் மணியோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாங்க.
அதுக்கடுத்து வந்து உனக்கு நான் 2 நாள்ல வேலை சொல்றேன்னு சொன்னாங்க. அப்போ சரஸ்வதி அவங்களோட மனசுல இப்படி நினைச்சிட்டாங்க, இனிமே நான் யார்கிட்டயும் கடனும் வாங்க மாட்டேன், எதுவுமே வாங்க மாட்டேன், சாப்பிட்டாலும் சாப்பிடலானாலும் யார்கிட்டயும் எதுவுமே வாங்காம வாழுவேன், எல்லாம் முன்னாடியும் நல்லா பணம் வச்சுக்கிட்டு வாழ்வேன், எல்லாம் முன்னாடியும் நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அண்ணி நினச்சிக்கிட்டாங்க, அந்த கடவுளே எனக்கு இருக்காரு, என்னோட குழந்தை எப்படியாச்சும் என்கிட்ட வர வைப்பாரான்னு சொன்னாங்க. அப்புறமா 2 நாள் கழிச்சு மணி வந்தாங்க. மணியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. மணி அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட இப்படி சொன்னான், நான் சரஸ்வதியா மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க அவளுக்கு எப்படியாச்சும் சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னாங்க. சரி அண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போய் சொன்னாங்க. அந்த விஷயம் சொன்ன உடனே சரஸ்வதிக்கு முதல்ல பயமா இருந்துச்சு. மணியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு இப்படி சொன்னாங்க, மணி ரொம்ப நல்லா ஆளு, மணி பத்தி எனக்கு தெரியும், நீ அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நீயோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்களாம். சரஸ்வதியும் யோசிச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து உனக்கு நாங்கள் டைம் தரோம், நீயே யோசிச்சு சொல்லுன்னு சொன்னாங்க. அப்படி டைம் வாங்கினாங்க. சில நாள் கழிச்சு சொன்னாங்க, சரியான்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து மணி வந்து சரஸ்வதியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா சரஸ்வதியும் தனியாக ஒரு வீட்டில் வச்சாங்க. ஆனால் சரஸ்வதி மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு மறுபடியும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, தப்பு தானேன்னு கேட்டாங்க. அப்போ மணி சொன்னான், அது எனக்கு பிடிச்சி செய்யல, அது நான் பிடிக்காம செஞ்ச கல்யாணம், நான் இது பிடிச்சி செஞ்சுக்கிற கல்யாணம்னு சொன்னாங்க. சரியா நீ அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல நாள் பார்ட்டி. அதுக்கடுத்து அவங்க ஒரு வீட்டில் மணியை எடுத்துட்டு போய் சரஸ்வதியை ஒரு வீட்டில் விட்டாங்க. வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சரஸ்வதி யோசிச்சாங்க, நம்ம மணி ஒரு ஆள் கொடுத்ததெல்லாம் பத்தாது, நம்மளும் போய் ஒரு வேலைக்கு பார்ப்போம். அன்னி போய் வேலையை தேடினாங்க. அப்போ பாட்டு பாடலாமா, பாடம் படிக்கலாமா, ஆட்டம் போடலாமா, அமைதியா இருக்கலாமா, பாட்டு பாடலாமா, பாடம் படிக்கலாமா, ஆட்டம் போடலாமா, அமைதியா இருக்கலாமா. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படிப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மன்னத்து பூச்சிகளின் வலியுள்ள சேனல். 1 மாசத்துக்கு 30 ரூபாய்க்கு ஒரு வேலை கட்சிச்சு. அந்த வேலையில சேர்ந்தாங்க. அந்த வேலையில இருந்து அதுக்கடுத்து ஒரு வேலைக்கு போனாங்க. அதுக்கடுத்து ஒரு வீட்டு வேலைக்கு போனாங்க. அப்படி வேலையா போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தெரிஞ்சிச்சு, சரஸ்வதியோட அக்கான விஜயா மெட்ராஸ்ல கண்ணை நகர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மெட்ராஸுக்கு போனாங்க. மெட்ராஸ்ல கண்ணை நகருக்கு போய் அவங்களோட அக்காவை பார்க்கணும்னு போனாங்க. பார்த்தாங்க. அவங்க அக்காவுக்கும் சரஸ்வதினா ரொம்ப பிடிக்கும். இப்படி பார்த்தாங்க. அதுக்கடுத்து மணிக்கிட்ட போய் சொன்னாங்க, நம்மளும் அங்கே போய் வீடு வாங்கலாம், நம்ம அக்கா கிட்டேயே இருக்கலாம் நீ நினச்சாங்க. சரி அண்ணா மணியும் கண்ணை நகரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தான். அவங்களோட அக்கா வீட்டுக்கு பக்கத்துலவே இருந்தாங்க. அதுக்கடுத்து சரஸ்வதி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சரஸ்வதியோட லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. சரஸ்வதியும் அங்கே போனால் கல்யாணத்தில் சரஸ்வதிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. கல்யாணம் பொண்ணோட அம்மா மாதவின்னா சரஸ்வதியோட பொண்ணோட தாயத்தான் நினச்சாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அவங்க அந்த கல்யாணத்துக்கும் போனாங்க. அங்கே போனால் மாதவியை பார்க்கணும்னு நினச்சாங்க. மாதவிக்கு சின்ன வயசுல இருந்துச்சு. நிறைய பேர் உங்கள் அம்மா ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. மாதவியை எல்லா வேலையும் வாங்குவாங்க. அந்த வேலை செய், இந்த வேலை செய்ய, எல்லா வேலையும் செய்வாங்க. செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. மாதவியை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மாவும் அப்படிதான், நீயும் அப்படிதான், நீ எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க மாதவி ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தாங்களாம்.
மாதவியோட அம்மா அங்கே இருக்காங்க. ஆனால் மாதவிக்கு தெரியாது. மாதவி எப்பவுமே நினச்சிட்டே இருப்பாங்க, எதுக்கு நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஒரு கோழி கூட அவங்களோட குட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். யாராச்சும் கிட்ட வந்தால் அவங்கள போய் குத்திடும். ஆனால் எங்களோட அம்மாவுக்கு மட்டும் ஏன் என்னை பிடிக்கலன்னு நினச்சாங்க. ஒரு நாள் வந்து அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் வந்து மாதவி நினச்சா சின்ன வயசில், எங்கள் அம்மாவுக்கு எதுக்கு என்னை பிடிக்கல, நான் நல்லா இல்லைனா எல்லாம் நான் பொண்ணை விட்டுட்டாங்களே, நீ எனக்கு எதுவுமே புரியல. எங்கள் அம்மா எதுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ நைட்டில் தூங்காமல் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் வந்து நான் உங்களோட அம்மா மாதவிக்கு தெரியாது. ஆனால் சரஸ்வதிக்கு தெரியும். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மாதவி வருவான்னு நினச்சான். ஆனால் அங்கே போய் மாதவியை பார்த்தா மாதவியோட சித்தப்பக்காரங்க எல்லாருமே சரஸ்வதி கிட்ட சண்டை போடுவான். இங்கே நீ சும்மா உட்காந்து நின்னாங்க. கல்யாணத்தை முடிச்ச உடனே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து விஜயாவுக்கு வந்து சரஸ்வதியோட அக்கான விஜயாவுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தங்க பேர் வந்து ஆனந்த், இன்னொருத்தங்க பேர் வந்து சரிதா வந்து பெரிய குழந்தை, ஆனந்த் வந்து சின்ன பையன். சரிதாக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் தான் லாவண்யா. சரஸ்வதி வந்து அந்த லாவண்யாவை அவங்களோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. லாவண்யாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தினமும் சமைச்சு வைப்பாங்க, தூங்க வைப்பாங்க. லாவண்யாவுக்கும் சரஸ்வதினா ரொம்ப பிடிக்கும். அப்படி சரஸ்வதி லாவண்யாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ சரிதாக்கு வந்து லாவண்யா ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. சரிதாக்கும் லாவண்யானா சரஸ்வதினா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தாங்க. மக்களே, இப்போ நம்ம தனுஷ் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இந்த தேனிட்டியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேனிட்டியாக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாமா மக்களே. இப்போ நம்ம தேனிட்டியாக்குள்ள அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மணிகண்டன். இப்போ நம்ம மணிகண்டன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? என் பேர் மணிகண்டன். எங்கள் அப்பா பேர் வந்து ஜெயந்தன், எங்கள் அம்மா பேர் வந்து ஐஸ்வர்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் B படிக்கிறேன். நான் சொல்கிற கதைக்கு பிடிச்சிருந்தா நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில் செம்பூர்னு ஒரு ஊர், அது வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய பசங்க படிச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் அது பள்ளிக்கூடம் மாதிரி ஹாஸ்டல். ஆனால் அந்த ஹாஸ்டலில் வந்து படிச்சுன்னு இருக்கும்போது அப்போ நைட் ஆனால் 6 மணிக்கு மேலே அங்கே வெளியே வரக்கூடாதுன்னு அங்கே ரூல்ஸ் ஒன்று இருந்தது. அந்த ரூல்ஸ் மீறி வந்தால் உயிர் போய்டும்னாங்க. அதான் 6 மணி ஆனாலே அங்கே ஒரு கதவு திறக்காமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. அன்னைக்கு 2 பேர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க. 7 மணிக்கு வந்தால் அங்களே இருட்டாக இருக்கும், முழுசாக இருட்டான இந்த இடத்துல அவங்க வந்தாங்க. அவங்க வந்து வாங்கடி சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு. ஆனால் 2மே பொண்ணுங்க தான். அதில் அவங்க வெளியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது போயினே இருக்கும்போது பின்னாடி மேலே இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி அலைஞ்சு எரிஞ்சுது. அதுதான் வாடி ஏதாவது லூஸ் கலர் ஷைன் ஒரு பொண்ணு சொன்னான். அது வந்து இல்லடி பயமாகுது, வாடி நம்ம போயிடலான்னு சொன்னான். இல்லை சும்மா வாடி போயிட்டு வரலான்னு கூண்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கீழே வரும்போது ஒரு டொங்னு 3 வாட்டி சத்து கேட்டுது. பின்னாடி திரும்பி பார்த்தா நான் யாரும் காணோம். பின்னாடி அவங்க ரூமு கிட்ட வந்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு உருவம் கருப்பா நின்று அங்கே அவங்க மறைச்சிருந்தது. லைட்டு ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஆஃப் ஆகி போய் திரும்ப ஆன் ஆகும் போது பேய் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துனே இருந்தது. கிட்ட வந்ததுலாம் அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி பிரின்சிபல் கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அந்த பிரின்சிபல் ஒரு பொண்ணே சாவடிச்சு போட்டான். அங்கே வந்து கொலை பண்ணாங்க. அந்த ரூமை மட்டும் ஆனால் திறக்க மாட்டாங்க. அந்த ரூமில் வந்து தான் அந்த பொண்ணோட பாடியும் பொண்ணோட இதுவும் வந்தது. சாவடிச்சு போட்டதில் அதனால அவர் வந்து எங்கேயோ போயிட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க பிரின்சிபல்கிட்ட சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றி ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போங்கன்ட்டு தொட்டு விட்டுறாங்க. அவங்களும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஆனால் மறுநாள் சார்லி போட்டு பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எஸ்ன்னு போட்டுருந்தது. சார்லி ஆயுதேன்னு போட்டாங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்டாங்க. எஸ்ன்னு வந்துட்டோன்னே அந்த இடத்துல பென்சில் எல்லாமே நொறுங்கி நோட்டு எல்லாம் கிழிஞ்சி போய் அந்த இடத்துல திரும்ப பேய் வந்துச்சு. திரும்ப லைட்லாம் ஆஃப் ஆகி இருந்ததுல
அவங்க திரும்ப அவங்க ரூமுக்குள்ளே போனாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் காலை பூச்சி இழுத்து அந்த பொண்ணை சாவடிச்ச ரூமுக்கு எடுத்துன்னு போய் அந்த பேய் போட்டுச்சு. அதனால திரும்ப போலீஸ்லாம் வந்து அந்த ரூமை திறக்கலான்னு அந்த மாதிரி இது பண்ணும்போது ஆனால் அந்த ரூமை திறக்கவே விடலை. அதனால வந்து சரி இன்னும் இந்த மாதிரி நடக்காதுன்னு பிரின்சிபல் சொல்லி ஒரு சாமியாரை கூட்டின்னு அந்த இங்கே வந்தாங்க. வந்ததுக்குள்ள இந்த ரூம் இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு பொண்ணு உருவம் ஒன்று நடந்து வளர்த்துட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு யாரோ இந்த பொண்ணை சாவடிச்சுக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணை அந்த சாவடிச்சவங்கள பழி வாங்கணும்ட்டு அந்த பொண்ணை வந்து சாவடிக்கணும்னு அந்த பொண்ணு துணிஞ்சுது. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு உருவம் இங்க இது பண்ணிருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லை என் பொண்ணுலாம் எப்பயோ இறந்துட்டா, அதனால இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேற ஏதாவது ஒரு பொண்ணோட உருவமா இருக்கும்ட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கூட இல்லை இது உங்க பொண்ணு உருவம் தான் சொல்லி அவங்க திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேர் கையில இருக்கிற ரத்தத்தை எடுத்தாதான் அந்த பேய் வந்து அவங்க அம்மா உடம்புக்குள்ள வரும்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா ரத்தத்தையும் எடுத்து வச்சு அந்த பேயை வர வச்சு அவங்க அம்மா உடம்புல இறக்கி பேச வச்சாங்க அந்த பேயை. இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து எதுக்கு நீங்க என்ன சாவடிச்சிங்க, யார் சாவடிச்சான்னு கேட்டாங்க. அந்த சாமியார் யார் சாவடிச்சான்னு சொன்னது கேட்டதுக்கு நீங்க உட்காந்துருக்காரு அந்த பிரின்சிபல் தான் சாவடிச்சாரு, எதுக்குன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு இந்த மாதிரி சாவடிச்சாங்க கேட்டதுனால இல்லை ஏன்னா வந்து ஃபீஸ் கட்டணும்னு காசு கேட்டுன்னே இருந்து தொல்லை பண்ணியிருந்தாங்க, தர முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரேப் பண்ணி என்னை கொன்னாங்க. அதனால நான் இவங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் போயிடுது. திரும்ப அந்த இதனால 2 பசங்க ஒரு 2 பசங்க அவங்க லீவு விட்டுருக்காங்கன்னா அவங்க ஊருக்கு கிளம்பலான்னு காரை எடுத்துக்கின்னு கிளம்பும் போது அந்த காரு போய் நேரும்போது பஞ்சர் ஆகுது. கார் டயர் பஞ்சர் ஆகுதுல, அவங்க கார் நின்றுட்டு டயர் பார்க்கும் போது கார் பின்ன டிக்கி திறக்குறாங்க. டயர் திறக்கும் போது அந்த பின்னாடி லைட்டு கூட ஆன் பண்ணாம டிக்கெட்னால ஒரு உருவம் அந்த அண்ணா மேல ஊந்து போய் அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்காது பார்த்துச்சு. அதுக்குள்ளேயே அந்த காட்டுல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல இருந்து எல்லாம் காக்காவும் வந்து கத்திக்கினே இருந்ததுங்க. கத்தினேனால ஒரு சிறுத்தை அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்ததுனால சாவடின்னு பார்க்கும்போது அந்த சிறுத்தையும் அந்த பேய் சாவடிச்ச மரம் எல்லாரும் அந்த கார்ல இருந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா ஓடி அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போனதுல இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க பிரின்சிபல் கிட்ட. இல்லை இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு பிரின்சிபலை கொண்டு போகும்போது பிரின்சிபல் அந்த பேய் சாவடிச்சதுல அந்த பசங்க வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க ரூம்லயே போய் உட்காந்துக்கினாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் போல, நோ சிக்னல் காட்டுறதுனால சரி நம்ம இங்கே இருந்து நாளைக்கு காலையில போய்க்கலாம்னு சொன்னோடனே அந்த பையன் அந்த பேய் வந்துருது. அவங்க கது வந்து அந்த நேரத்துக்கு தட்டுறதுனால என்ன பண்றது, கது திறக்கான்னு சொன்னா கது கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி அங்க உட்காரவங்க 4 பேரே சாவடிச்சதுல அந்த பேய் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு பிரின்சிபலையும் சாவடிச்சு போட்டுருது. பிரின்சிபலை சாவடிச்சு அவள் தான் நான் பழி வாங்க நினைச்சவங்கள பழி வாங்கிட்டேன், நான் இதோட இங்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட சொல்லிட்டு அதுவும் போயிடுது. கதையை முடியுது. மக்களே இப்போ நம்ம மணிகண்டன் பற்றி எப்படி அழகாக கதை கூறுனாங்க. அவங்க இது தேன்மிட்டாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணுன்னு அவங்களுக்கு தேன்மிட்டாக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாமா மக்களே? என் பேர் ரயன். நான் வந்து செயின்ட் மைக்கேல்ஸ்லேருந்து படிக்கிறேன். வேளச்சேரியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற கடை பேர் த ரெட் சீ டிராகன். ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருப்பார். அவர் வந்து அவரோட திங்ஸை அவரே க்ளீன் பண்ணி அவரே எல்லாம் பண்ணுவார். இப்படி ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு இந்த ரெட் சீ டிராகன் பற்றி. அந்த டிராகன் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி 4 days இந்த மாதிரி கனவு வந்துச்சு. 5th day வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட ராயல் கோர்ட் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெட் சீ டிராகன் பற்றி ஒரு கனவு வருது, அது வந்து என்னன்னு கேட்குறான் அந்த கோர்ட் கிட்ட. அது வந்து ஒன்றும் கனவு இல்லை, அது வந்து உண்மையா ஒரு புக்கில் அது எழுதி இருக்குது. ஒரு ஃபிஷர்மேன் அதை உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கான்னு சொல்கிறான். அப்புறம் அந்த அரசர் வந்து ஃபிஷர்மேனை கூப்பிட்றாரு. அந்த ஃபிஷர்மேன் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு நாள் கடல்கிட்ட பிடிக்கிற போட்டு ஒரு எலக்ட்ரிக்
எலக்ட்ரிக் வேவ் வந்துச்சு. அதை நீ அப்படியே உள்ளே இழுத்துட்டு ஒரு கேசலுக்கு அப்படியே வந்துச்சு. அந்த கேசலில் வந்து இந்த ஒரு பிரின்சஸ் ட்ராகன்னு இருந்துச்சு. அது எப்போவுமே அது வந்து இது ஷோர்லேருந்து வெளில வந்து ஒரு மனுஷனாக மாறி அதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷங்க தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நான் அதை பார்க்கவே இல்லைன்னு அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வந்து இப்போ இந்த கிங்க்கு ஒரு டவுட்டு, இப்போ நான் எப்படி இப்போ கடலில் மூச்சு விடுவேன்னு கேட்குறேன். வந்து சரி இப்போ போய் வந்து புக்கில் லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணி எல்லா புக்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க லைப்ரரியில். அப்புறம் இந்த ஒரு புக்கு பார்த்தாங்க. அந்த ஒரு புக்கில் வந்து ஒரு யூனிகார்னோட ஹார்னை வந்து பிளஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்களால் ஒரு வாட்டரில் ப்ரீத் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நாள் வந்துச்சு அந்த உள்ள கடலுக்கு உள்ளே போகிறது. அப்புறமா அந்த ஹார்னை எடுத்துக்கிட்டு அவர் கடலுக்குள்ளே போயிட்டார். அப்புறமா அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வரல அவருக்கு. ஆனால் என்னதுன்னா அவர் வந்து அந்த ஃபிஷர்மேன் சொன்ன மாதிரியே அந்த ஹம்பேக் டர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த கேசலுக்கு அரைவ் பண்ணாங்க. அந்த கேசலுக்கு அப்படியே உள்ளே பார்த்தா செம ஆர்கிடெக்சர் இருக்குது. அதில் வந்து நம்மளாலே கட்ட முடியாத ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. வந்து அவர் அந்த வாசலுக்கு அப்படியே வெளில நிற்கிறாரு. ஒரு ஃப்ளாஷ் அளவுக்கு ஒரு ட்ராகன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது வெளில கண்டினியூஸாக. அப்புறம் அது பார்க்குறாரு. சரி அப்படியே கீழே குனிறாரு. ஒரு ஸ்டோனு கல் வந்து அப்படியே கிளிட்டர் ஆகுது, மின்னுது. அதை சரி ஏதோ ஒரு சைனாக இருக்கும்னு சரி அதை ஃபாலோ பண்ணுறாரு. இதை ஃபாலோ பண்ணுற பொறுத்து அந்த கேசலுக்கு பின்னாடி வந்துட்டார். பின்னாடி அதை சரி இதுக்கு ஏதோ எண்ட் இருக்குதுன்னு சரி போயிட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் அந்த கீ வந்து ஹார்னாக இருக்குது. அப்புறமா அது இப்படி பார்க்குற பொறுத்து ஒரு திரும்பலான்னு போகிறப்ப ஒரு ஹார்ன் அப்படியே மேலே பறந்துச்சு. மேலே பறந்து அப்படியே அந்த கீக்கு அப்படியே போயிடுச்சு. அப்படியே அந்த கீ கிட்ட போயிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து வெளில வர்றது வந்து ஒரு பிரின்சஸ் ட்ராகன். வந்து அப்புறமா அந்த கிங் அப்படியே பார்க்குறாரு. அவங்க அந்த குவீன் அந்த பிரின்சஸும் அதை பார்க்குறாங்க. சரி அப்புறம் அந்த கிங் வந்து கேட்குற, உனக்கு என்ன ஆச்சு, வந்து ஏன் இப்படி வந்து இப்படி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு உன்னை அடைச்சி வச்சுருக்கான்னு கேட்குற. ஏன்னா இந்த ரெட் சி ட்ராகன்னு வந்து அந்த ட்ராகன் இருக்குது. அந்த ட்ராகன் வந்து நீ அடைச்சி வச்சுட்டு இருந்தது. அந்த வந்து இந்த ப்ளூ கிங் ட்ராகன் ஒன்று இருக்குது. அந்த ட்ராகன் தான் இங்கே வந்து கிங் அந்த நடத்துகிறவர் வந்து பேலஸ் நடத்துகிறார். அந்த ட்ராகன் வந்து அவரை வந்து ஒரு ஜெயிலில் போட்டுச்சு. அந்த ரெட் சி ட்ராகன் தான் அந்த ஃபுல் இதுவே நடத்திட்டு இருக்குது சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த பிரின்சஸ் ட்ராகனும் அந்த கிங்கும் வந்து அந்த ஜெயில் பார்க்கிட்ட போகிறாங்க இதை பார்க்குறதுக்கு. அவரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ சொல்கிறாரு அந்த குயின் அந்த பிரின்சஸ் கிட்ட, இந்த ஒரு ட்ராகன் ஸ்டோன் ஒன்று தேவைப்படுது. அதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லஸ்ட் ஐட்டம் ட்ராகன் மட்டும் இருக்கிறது. அது வந்து ஸோ வந்து இந்த ரெட் சீ ட்ராகன் வந்துருச்சு அதுக்குள்ளேயும். ஸோ இப்படி பார்த்து என்ன நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட தலையிலேருந்து ஒரு லேசர் பீம் வந்து அந்த பிரின்சஸ் மேலே அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிச்சு. ஸோ இப்படி ஃபைட் பண்ணுற பொறுப்பே இந்த சீ சர்பெண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த ட்ராகன் ஸ்டோரி யாருன்னா என்னோட பிரின்சஸ் தான். அந்த பிரின்சஸ் தான் ட்ராகன் ஸ்டோன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் அந்த வந்து ரெட் சி ட்ராகனை மறையதில் ஆக்கிடுச்சு. ஸோ அப்புறமா அது அந்த ரெட் சி அந்த சர்பெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த குயின் அந்த பிரின்சஸ் ட்ராகனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும் திரும்பியும் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம ரயன் எப்படி அழகாக கதை கூடுறாங்க. அவங்க இது தெரிஞ்சிட்டாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களையும் பாட்டுகளும் தெரிவித்துலாமா மக்களே. இந்த வார்த்தையுடைய தெரிவிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் திருமதி எமலதாமஸ் நினைப்படைப்பாளர்கள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூஜையின் வாலியொலி சேனலுக்கு காண தவறாதீர்கள் மக்களே.
இந்த வருடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். பாய் மக்களே. இந்த மாதம் 27ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா மக்களே? நம்ம சென்னையில் உள்ள முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் நடைபெற உள்ள வண்ணத்து பூச்சிகளின் முப்பெரும் விழா மக்களே. இதில் உளவியலாளரும் சிறந்த கதை சொல்லையுமான ரேணுகா தினகரனத்தையும் பிக் எஃப்எம் ஆர்ஜேவாக இருக்கும் கருண் அண்ணனும் நகைச்சுவை நடிகரும் கேல் தியேட்டர் நாடக குழு நிறுவனருமான ஜெயச்சந்திரன் மாமாவும் கலந்துக்கிறாங்க. மேலும் அக்கம்பக்க பாராளுமன்ற இந்திய பிரதம அமைச்சர் அருள் சகாயம் மாமாவும், தமிழ்நாடு பிரதம அமைச்சர் சம்பத்குமார் மாமாவும், சென்னை பிரதம அமைச்சர் ஷெர்லி அத்தையும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிறாங்க. ஏன் இத்தனை சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த முப்பெரும் விழாவில் 10 சிறார் எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்யப்படுகிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? அவர்கள் எழுதிய கதைகளை புத்தகங்களாக வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் வெளியிடுறாங்க. இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்துங்க.